வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம வெப்ப இயக்கவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷன், அதாவது ஆவியாதல் என்ட்ரோபி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஆவியாதல் அப்படிங்கிறது என்னன்னா, திரவ மூலக்கூறு அப்படிங்கிறது வாயு மூலக்கூறா மாறக்கூடிய அந்த ஃபேஸ் சேஞ்ச் நடக்கக்கூடிய இந்த சேஞ்சை தான் நம்ம ஆவியாதல்னு சொல்லுவோம். ஸோ இதோட டெஃபினேஷனை பார்க்கலாம். ஆவியாதல் அப்படிங்கிறது ஒரு மோல் திரவம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு மோல் திரவம் அதனுடைய கொதிநிலையில் மீள்முறையில், ஸோ ரிவர்சபிள் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். மீள்முறையில் ஆவியாகும் போது உறிஞ்சப்படும் வெப்ப மோலார் ஆவியாதல் வெப்பம் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது இதில் உரியக்கூடிய அந்த வெப்பத்தை நம்ம ஆவியாதல் வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செயல்முறை நடக்கும்போது ஒரு என்ட்ரோபி மாற்றம் நிகழும் இல்லையா, அந்த மாற்றத்தை தான் நம்ம என்ட்ரோபி மாற்றம் அல்லது ஆவியாதல் என்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது அதனுடைய கொதிநிலையில் மீள்முறையில் நடக்கக்கூடிய என்தால்பி மாற்றத்தை ஆவியாதல் என்தால்பின்னு சொல்லுவோம். இந்த செயல்முறை நடக்கும்போது இருக்கக்கூடிய என்ட்ரோபி மாற்றத்தை நம்ம ஆவியாதல் என்ட்ரோபின்னு சொல்லுவோம். சரி, இந்த ஆவியாதல் என்ட்ரோபியை எப்படி கால்குலேட் பண்ணுறது? நமக்கு தெரிஞ்ச வெப்ப இயக்கவியல் சமன்பாடு டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். சரியா? இப்போ இதில் டெல்டா ஜி அப்படிங்கிறது பூஜ்ஜியமாக எடுத்துக்கலாம். ஏன் பூஜ்ஜியமாக எடுத்துக்கலாம்? நம்மளோட டெஃபினேஷனில் என்ன சொன்னோம்? மீள் செயல்முறை, மீள்முறையில் ரிவர்சிபிள் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ டெல்டா ஜி ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆயிடுச்சுன்னா என்னவாயிடும்? ஜீரோ ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இப்போ இதில் இருந்து டி டெல்டா எஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்னு சொல்லுவோம். அப்போ டெல்டா எஸ்னுடைய மதிப்பு என்ன? டெல்டா எஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் பை டி. இப்போ நம்ம பார்க்குறது ஆவியாதல், இங்கிலீஷில் வேப்பரைசேஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ டெல்டா எஸ் வி அப்படின்னு குறிப்பிடலாம். அதற்கடுத்து டெல்டா ஹெச்சும் ஆவியாதல் என்தால்பி ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் சொல்லுவோம். இதையும் டெல்டா ஹெச் வின்னு குறிப்போம். நம்ம டெஃபினேஷன்லேயே ஒரு விஷயத்தை பார்த்தா அதனுடைய கொதிநிலையில் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ கொதிநிலை அப்படிங்கிறது என்ன? டெம்பரேச்சர். ஸோ அப்போ இந்த இடத்துல டி அப்படிங்கிறத டிபி அப்படின்னு குறிக்கலாம். டிபிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பாய்லிங் பாயிண்ட்டை தான் டிபின்னு குறிச்சிருக்கும். ஸோ இப்போ ஆவியாதல் என்ட்ரோபி அப்படிங்கிறது என்னன்னு தெரியுது. அது ஆவியாதல் என்தால்பி அந்த செயல்முறையின் போதே இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவையும் நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம சில ப்ராப்ளம்ஸாக பார்க்கலாம். ஸோ முதல் ப்ராப்ளம், 27 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் ஒரு சேர்மத்தின் திட்ட உருவாதல் வெப்பம் 2930 ஜூல் பர் மோல் எனில் என்ட்ரோபியின் மதிப்பு. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ஸை பார்க்காம நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணலாம். முதல்ல கொடுத்துருக்க விஷயங்களை நம்ம எழுதலாம். கொடுத்துருக்க டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 27 டிகிரி சென்டிகிரேட். அதற்கடுத்து டெல்டா ஹெச்சோடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. டெல்டா ஹெச் ஈக்குவல் டு 2930 ஜூல் பர் மோல். ரைட். இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸோட யூனிட்டை ஒரு தடவை பாருங்க. ஜூல், கெல்வின் பவர் -1, மோல் பவர் -1. ஆனால் கேள்வியில் கொடுத்துருக்க டெம்பரேச்சர் 27. ஸோ எப்போவுமே யூனிட்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை கெல்வினுக்கு மாற்றலாம். இதை கெல்வினுக்கு மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 27 + 273 கெல்வின் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? 27 + 273 அப்படிங்கிறது 300 கெல்வின்னு வரும். இப்போ நம்ம என்ட்ரோபியோட ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். இப்போ எப்போவுமே ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா யூனிட்ஸை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம யூனிட்டை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தமும் தப்பாயிடும். இப்போ டெல்டா எஸ் அப்படிங்கிறதோட ஃபார்முலா தெரியும். டெல்டா எஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் பை டி. இது வேப்பரைசேஷன் மட்டும் இல்லை, எல்லா ஃபேஸ் ட்ரான்சிஷன் ரியாக்ஷனுக்கும் இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ டெல்டா ஹெச் ஈக்குவல் டு 2930 பை 300. ஸோ 2930ஓட யூனிட்டு ஜூல் மோல் பவர் -1. இங்கே கெல்வின் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ கே பவர் -1ன்னு வர எழுதலாம். இப்போ நல்லா பாருங்கள், யூனிட்ஸ் எல்லாமே மேட்சாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ 0 0 கேன்சல் ஆகும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸோ 9 3s are 27,
9 பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல 2 3 அப்படிங்கிறது வரும். ஸோ 21 7. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 வரும். ஸோ இப்போ 21 அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ 9.77 யூனிட்டை எழுதிக்கலாம். ஜூல் கே பவர் -1 மோல் பவர் -1. அதே யூனிட் தான் நமக்கு ஆன்சரில் இருக்கிற யூனிட் மாதிரி நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 9.77 ஜூல் கெல்வின் பவர் மோல் பவர் -1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டெம்பரேச்சரோட யூனிட்டையும் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன், டெல்டா ஹெச்சரோட யூனிட்டையும் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் இந்த இடத்துல கிலோ ஜூல்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் மாற்றிக்கணும். இப்போ அடுத்த கேள்வியை பார்க்கலாம். ஒரு பொருளின் ஆவியாதல் என்தால்பி 840 ஜூல் மோல் பவர் -1 மற்றும் அதன் கொதிநிலை -173 டிகிரி சென்டிகிரேட். அதன் ஆவியாதல் என்ட்ரோபி ஆனது. ஸோ இப்போ இந்த இடத்துலையும் ஒரு வெப்பநிலை கொடுத்துருக்காங்க, ஒரு டெல்டா ஹெச் மதிப்பு கொடுத்துருக்காங்க, டெல்டா எஸ் மதிப்பை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கால்குலேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க டேட்டாவை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல டெல்டா ஹெச் கொடுத்துருக்காங்க. டெல்டா ஹெச் ஈக்குவல் டு 840 ஜூல் மோல் பவர் -1. அடுத்து டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் ஈக்குவல் டு -173 டிகிரி சென்டிகிரேட். ஸோ டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது, யூனிட் எல்லாமே பாருங்கள் கெல்வினில் இருக்குது. அப்போ நம்ம இதையும் நம்ம கெல்வினில் மாற்றணும். ஸோ இப்போ கெல்வின் மாற்றுறதுக்கு -173 ப்ளஸ் 273 கெல்வின் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 100 கெல்வின் அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்தால்பியோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். சாரி, என்ட்ரோபியோடது டெல்டா எஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் பை டி. டெல்டா ஹெச்சினுடைய மதிப்பு 840 டிவைடட் பை டெம்பரேச்சரோட 100 கெல்வின் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 100 இதை எழுதணும் அப்படின்னா ஜூல் மோல் பவர் -1. இந்த டெம்பரேச்சர் 100 கெல்வின் இருக்கும். ஸோ இப்போ இதை கே -1ன்னு எழுதலாம். ஸோ இப்போ 0 0 கேன்சல் ஆகுமா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஈக்குவல் டு 8.4 ஜூல் கே பவர் -1 மோல் பவர் -1. இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ பி சி டியில் இருக்குது. ஸோ இப்போ 8.4 ஜூல் மோல் பவர் -1 கே பவர் -1 அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஸோ இப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் மைனஸில் இருந்துச்சு, என்தால்பி 840 ஜூல் அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்துச்சு. டெம்பரேச்சரை மட்டும் மாற்றினா இந்த இடத்துல போதுமானது. ரைட், இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம். 27 டிகிரி சென்டிகிரேட்டில் திரவ நிலையிலிருந்து நீராவியாக மாறும்போது. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், திரவ நிலையிலிருந்து நீராவியாக மாறும்போது இங்கே ஆவியாதல்னு சொல்லலை, ஆனால் அதில் நடக்கக்கூடிய ஃபேஸ் டிரான்சிஷனை தெளிவாக சொல்லிட்டாங்க. மாறுவதற்கு என்தால்பி மாற்றம் 30 கிலோ ஜூல் மோல் பவர் -1 எனில் இந்த செயல்முறையில் என்ட்ரோபி மாற்றம் என்ன? ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ டி அப்படிங்கிறது 27 டிகிரி சென்டிகிரேட். அடுத்து டெல்டா ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க? டெல்டா ஹெச் ஈக்குவல் டு 30 கிலோ ஜூல் மோல் பவர் -1. ஸோ இப்போ டெம்பரேச்சர் கெல்வினில் இருக்கா, நம்ம கெல்வினில் மாற்றிக்கலாம். ஈக்குவல் டு 27 ப்ளஸ் 273 கெல்வின். இதை கன்வெர்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 300 கெல்வின்னு வரும். ஸோ இப்போ 300 கெல்வின். இங்கே இந்த கன்வர்ஷன் மட்டும்தானா? இங்கே கொடுத்துருக்கிறது கிலோ ஜூலில் கொடுத்துருக்காங்க, ஆனால் இருக்கிற ஆன்சர் பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஜூலில் இருக்குது. ஸோ இப்போ இதையும் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? கிலோ அப்படிங்கிறத 30 இன்ட்டு 10⁻³ ஜூல் மோல் பவர் -1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ கிலோவோட வேல்யூவை 10⁻³ எழுதிட்டேன். இப்போ நம்ம ஃபார்முலாவை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டெல்டா எஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் பை டி விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச்சோடைய வேல்யூ எழுதலாம் 30 இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை 300. ஸோ 30 இன்ட்டு 10⁻³ யூனிட் எழுதிப்போம், ஜூல் மோல் பவர் -1. டெம்பரேச்சர் டினாமினேட்டரில் இருக்குது, அப்போ இதை நம்ம கே பவர் -1ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல டபுள் 0 கேன்சலாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே 10⁻³ அப்படிங்கிறத 10ன்னு அரைச்சிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும்? எனக்கு 300/3 அப்படின்னு வருது. ஸோ இப்போ 300/3 நான் கால்குலேட் பண்ணேன்னா 100 ஜூல் கே பவர் -1 மோல் பவர் -1ன்னு வரும். ஸோ இப்போ 100 ஜூல் கே பவர் -1 மோல் பவர் -1 எங்கே இருக்குது?
ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் டேர்ம்ஸை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணாலே போதும், யூனிட்டை கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ அடுத்த கேள்வியை பார்க்கலாம். ரைட், ஒரு சேர்மத்தின் ஆவியாதல் என்தால்பி 840 ஜூல் மோல் பவர் -1 மற்றும் அதன் கொதிநிலை 170 கெல்வின், அதன் ஆவியாதல் என்ட்ரோபி. இப்போ இந்த கேள்வியை பார்த்த உடனே என்தால்பியோட வேல்யூ ஜூல் மோல் பவர் -1ல் இருக்குது. டெம்பரேச்சர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கெல்வின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இங்கே நமக்கு கன்வர்ஷனுக்கு வேலையே இல்லை, எடுத்துகிட்டு போய் அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதுதான். கொடுத்துருக்க டேட்டாவை ஃபஸ்ட்டு எழுதலாம். T = 170 கெல்வின், டெல்டா H = 840 ஜூல் பர் மோல். ஸோ இப்போ யூனிட் ஜூல் பர் மோல் பர் கெல்வினில் தான் இருக்குது, நமக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது, அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ டெல்டா S = டெல்டா H பை T. ஸோ இப்போ இது அப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 840 டிவைடட் பை 170 ஜூல் பர் மோல். டெம்பரேச்சர் டினாமினேட்டரில் தான் இருக்குது, ஸோ இப்போ பர் கெல்வின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ 0 0 கேன்சல் ஆகும். இப்போ நல்லா பாருங்கள், 1784 இருக்குது. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா என்ன வரும்? 84 டிவைடட் பை 17 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக 5க்கு ரெடியூஸ்டாக வரும். ஸோ இப்போ 4.94 ஜூல் பவர் கெல்வின். ஸோ இப்போ இந்த இடத்துல 17 அப்படிங்கிறது 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 85 அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போ <5 அப்படிங்கிறதுனால 4 அப்படின்னு போட்டோம். ஸோ அப்போ மீதி இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4.94 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 4.94 எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இப்போ இதுதான் சரியான பதில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆவியாதல் என்ட்ரோபி, இந்த ஆவியாதல் என்ட்ரோபி, அதுக்கப்புறம் ஆவியாதல் என்தால்பி, ஆவியாதல் வெப்பம்னு சொல்லுவோம், இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பு, இதிலிருந்து ஆவியாதல் என்ட்ரோபி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கால்குலேஷனை வச்சுக்கிட்டு சில ஏற்கனவே கேட்கப்பட்ட ப்ராப்ளம்ஸையும் பார்த்தோம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.